ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் மாயா கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்கள் பெரியம்மா நிரபராதின்னு சொல்லிக்கிட்டு ஊர் பஞ்சாயத்தில் நிரூபிச்சிருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணமும் நீ தான் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மாயா சந்தோஷப்பட்டு இருக்கோம். இப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஆமாம் மாயா, நீ மட்டும் நான் தான் அது பண்ணலைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக நகை இல்லை என்னுடைய கைரகை இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபித்த பற்றியா, உண்மையிலேயே நீ மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வரலன்னா அந்த சாட்சியை கூட பொய்ன்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது பண்ணியிருப்பான் அந்த புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லவும், உண்மையிலேயே ஒன்று நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கவும், என்ன பெரியப்பா நீங்கள் இப்படிலாம் பெரிய வார்த்தை பேசிகிட்டு இருக்கிறீங்க, பெரியம்மா எனக்கு யார், எங்கள் அம்மா இருந்தால் நான் பண்ணியிருக்க மாட்டேன்னா அதை தானே நான் செஞ்சுருக்கிறேன், என்ன இருந்தாலும் சரி தான், நான் உங்கள் வீட்டு பொண்ணு தானே அப்படிங்கும்போது, இங்கே பாரு நான் அந்த உரிமையில் நான் சொல்லிட்டு இருக்கல, நீ என் பொண்டாட்டியை காப்பாற்றிருக்கிற, அதனால நான் உனக்கு நன்றி சொல்கிறேன், அதுக்காக நீ ரொம்ப உரிமை எடுத்துக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் போகவும், இது கிட்டதுமே உடனே ஜானகியோட முகமே மாற ஆரம்பிச்சிருது. இப்போ மாயாவும் சோகமாயிரவும், அப்போ உடனே ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு உங்கள் பெரியப்பா பற்றி தான் உனக்கு தெரியுங்களா, ஏதோ அவர் இந்த அளவுக்கு அது கொஞ்சம் மனசு மாதிரி உன்ட்ட பேசினாரு, அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, கூடிய சீக்கிரத்திலே பாரு அவர் உன்னை ஏற்றுக்க போகிறாரு அப்படிங்கவும், அந்த நாளுக்காக தான் பெரியம்மா நான் காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பத்மா அதிர்ச்சடைகிறாங்க. இது என்னது, போகிற போக்கே சரியில்லை, இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடலான்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வேற எங்கள் அண்ணன் வேற இவளை பாராட்டிட்டு போயிருக்கிறாரு, இப்படியே போச்சுன்னா இவளை நம்ம வீட்டை விட்டு நம்ம அனுப்ப முடியாது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவும் இப்போ சாரு சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாருங்கத்த, நான் உங்களை நம்பி தான் நான் இவ்வளவு தூரம் நாடகம் போட்டு இந்த வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நீங்க என்ன ஏமாத்திராதீங்க அப்படிங்கும்போது, என்ன சாரு இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, உனக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் பண்றதுக்காக தானே நான் உன்னை கண்ணு தெரியாம சொல்லிக்கிட்டு இங்க நடிக்க அழைச்சிட்டு வந்தேன், நீயும் கண்ணு தெரியாத பொண்ணு மாதிரிக்கு நடிச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த, அப்பதான் எங்க அண்ணன் உன் மேல ஒரு பரிதாபம் பட்டு இந்த வீட்டில் இருக்க சம்மதிக்க சொல்லுவார் அப்படின்னு, இல்லை இதெல்லாம் எதுக்காக, எல்லாம் என் பையனை கல்யாணம் பண்றதுக்காக தானே, அப்படி இருக்கும்போது நான் சும்மா இருந்துருவானா என்ன அப்படிங்கும்போது, இங்க பாருங்கத்த, இப்ப வர மாயா ஜானகி பெரியம்மாவை காப்பாத்தி இருக்கிறா, அதனால அவர் மாயாவை போட்டு பாராட்டிட்டு போறாரு, பெரியப்பா இப்படியே போச்சுன்னா அவரே வீட்டை விட்டு போக வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு மாயாவை தடுத்து நிறுத்திடுவாரு அப்படின்னு சொல்லவும், எங்க பாரு அந்த அளவுக்குலாம் நான் போக விட மாட்டேன், எங்க அண்ணன் அதாவது ஜானகி அண்ணியை காப்பாத்திருக்கலாம்னு நன்றி சொன்னாரே தவிர மற்றபடி அவளை பொண்ணா ஏத்துக்க மாட்டாருன்னு ஒரு வார்த்தை சொன்னார, அதை நீ கவனிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே பாரதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரிதான் அண்ணி, இப்போ இதுக்கெல்லாம் அடுத்ததான் என்ன பண்ண போறீங்க, எப்படியாவது சீனுவுக்கு சாருவுக்கு கல்யாணம் பண்ணணுமே, இப்போ அடுத்தது நீங்க என்னதான் செய்ய போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே, சரி நம்ம மகா நீங்க இதுக்கு நம்ம ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி ரொம்பவே கோவத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு மேலே நான் அந்த உயிர் வாழதில்ல, கொஞ்சம் கூட அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ பசுபதி தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க. அங்க பாரு புவனா, நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்க மகாலிங்க வராங்க. மகாலிங்க உடனே கேட்டுட்டு இருக்கிறாங்க, அங்க பாருங்கம்மா, ஊர் ஜனங்க முன்னாடி ஜானகி அம்மா கல்யாணம் நீங்க மன்னிப்பு கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கும்போது, உடனே பசுபதி திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, ஏன் நீ சமய சந்தர்ப்பம் தெரியாம நீ வேற இப்படி பேசிட்டு இருக்கிற, ஏற்கனவே அவ கோவத்தில் இருந்துட்டு இருக்கிறா, இதுல நீ வேற ஏற்றி விடுறதுக்காக வந்திருக்கிறீ அப்படிங்கும்போது, இல்லைங்க ஐயா, அதை பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ கோவமா இருந்தது, அப்போ புவனேஸ்வரி அம்மாவுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருலிங்கம் நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கவும், உடனே புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த மாயா தானே இது எல்லாத்துக்கும் காரணம், அந்த மாயாவனை சும்மா விட மாட்டா அப்படிங்கவும், உடனே மகாலிங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்மளாலதான் மாயாவை எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கவும், இங்க பாரு இன்னொரு தடவை அப்படி மட்டும் நீ ஒரு வார்த்தை சொல்லாது அப்படிங்கும்போது, சரிம்மா இப்போ நீங்கள் என்னதான் பண்ண போறீங்க அப்படிங்கும்போது, அந்த மாயாவை சும்மா விடக்கூடாது, எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு நம்ம அனுப்பிவிடணும் அப்படிங்கவும், நம்மளால தான் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கவும், அதான் அந்த பத்மா இருக்காளா அவளை வச்சு நம்ம எப்படியாவது இந்த மாயாவை வீட்டை விட்டு அனுப்பிவிடணும்னு சொல்லும் போது, என்னம்மா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும், உடனே சாருவோட கல்யாணத்தை ஆரம்பிக்க சொல்ல அப்படிங்கிறாங்க. சாருவோட கல்யாணத்துக்கும் மாயா வீட்டை விட்டு அனுப்புறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், சாருவுக்கும் சீனுவுக்கு தானே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டு வச்சிருக்கிறோம், அப்படி மட்டும் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாக்கி மாயா அவளே வீட்டை விட்டு போயிட வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது, நீங்கள் சொல்றதெல்லாம் நல்லாதாமா இருக்குது, ஆனால் அந்த சீனு பையன் தான் அந்த மாயாவே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறான்னு அப்படிங்கும்போது, எங்க பாரு நான் சொல்ற மாதிரிக்கு நீ செய்ய, உடனே நீ பத்மாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லவும், உடனே சரி நான் பத்மாவுக்கு ஃபோன் பண்ணுறதுலாம் சரிதான், என்ன சொல்றதுக்கு அப்படிங்கும்போது, பத்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீ கோயிலுக்கு வர சொல்லு, கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்ற மாதிரி
அந்த திட்டத்தை சொல்லு அப்படிங்கவும் உடனே வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அதை கேட்டதுமே மகாலிங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாருங்கம்மா, இதை மட்டும் பண்ணிட்டாக்கி ஏன்னா என் பொண்ணுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடந்துடும், அதே மாதிரிக்கு அந்த மாயா வீட்டை விட்டு போயிடுவா, ஆக மொத்தத்தில் ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரிக்கு தான் நம்ம ரெண்டோருடைய விஷயமும் இந்த இதில் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து இந்த விஷயத்தை நீ ஆரம்பி அப்படிங்கிறாங்க. அப்போ மகாலிங்கமும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்கம் பத்மாவுக்கு ஃபோன் பண்ணவும் உடனே பத்மா சொல்கிறாங்க, சம்மந்தி உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு நானே நினச்சேன், நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படிங்கவும், என்ன சம்மந்தி என்னாச்சு அப்படிங்கும்போது எல்லாம் சாரு சீனோட கல்யாணம் தான் அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்களேன், அதை பற்றி பேசுறதுக்காக தான் நானும் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கும்போது, என்ன சம்பந்தி என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கும்போது, நம்ம உடனே கோயிலை சந்திக்கலாம், பார்வதியும் சாருவையும் நீங்கள் அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து மாயாவை தான் காட்டுறாங்க. அப்போ சீனு வந்து மாயா கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னடா காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா உன்னுடைய ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் மாயா, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா, அத்தையை நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக நீ என்னெல்லாம் பண்ணுன, உண்மையிலேயே நீ கையெழுத்துலாம் வாங்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியாமல் தான் இருந்தது, ஆனால் உண்மையிலேயே நீ எவ்வளோ ஐடியா பண்ணியிருக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து மாயா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாமாவே வந்து உனக்கு வந்து நன்றி சொல்லிட்டு உன்ட்டு பேசினார் பார்த்தியா, இது எவ்வளோ நாளைக்கு அப்புறம் நடந்திருக்குது, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கூடி சீக்கிரமே மாமாவோட மனசு மாதிரி உன்னை அவர் வந்து உன்னை பொண்ணா ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அது சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா பத்மா, பார்வதி, சாரு இவங்க 3 பேரும் வந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து சாரு வரும்போது உடனே இங்கே மாயாவும் சீனும் வந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சாரு வந்து சொல்கிறாங்க, அங்கே பாருங்க அவங்க 2 பேரும் எப்படி கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படிங்கவோ, இங்கே பாரு சாரு, நீ கவலைப்படாத, என் பையன் உனக்கு தான், அதை பற்றி பேசுகிறதுக்காக தானே நம்ம 3 பேரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே பார்த்தோம்னா ஜானகியை தான் காட்டுறாங்க. ஜானகி கேட்குறாங்க, என்ன நீங்கள் 3 பேரும் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஐயோ இப்போ இவங்களை வர சமாளிக்கணுமான்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை அண்ணி, நாங்கள் 3 பேரும் கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கவும், அப்படியா சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, சாரு ஏதோ வேண்டுதல் வச்சுருந்தாலாம், அதான் கோயிலுக்கு போகணும் வாங்கத்தன்னு சொல்லி கூப்பிட்டா, அதனால தான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லவும், அதனால நம்ம இன்னொரு நாள் போகலாம் அண்ணி அப்படிங்கும்போது இவங்க 3 போறதை பார்த்துட்டு உடனே ஜானகி வந்து நினைக்கிறாங்க, இவ சொல்றது வந்து அப்பட்டமான பொய்ன்னு தெரியுது, இவங்க 3 பேரும் எதுக்கு போறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, சரி எதுக்காவது போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி போகவும், அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து மாயாவும் சீனுவும் தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் கிளம்பவும் உடனே வந்து பெரியமா நாங்கள் வந்து கடைக்கு கிளம்புறோம் பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து ஜானகி வந்து அவங்க மாயா கிட்ட சொல்றாங்க, இவங்க 3 பேரும் இப்படி கிளம்பி போனாங்க, என்ன பண்ண போறாங்களோ தெரியல, அவங்க 3 பேரும் போறதை பார்த்தாக்கி ஏதோ ஒன்று செய்ய போறாங்கன்னு மட்டும் தெரியுது அப்படிங்கவும், அப்போ மாயா வந்து சொல்றாங்க, என்ன பெரியமா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் ஐயா, இவங்க 3 பேரும் போகிற போக்க பார்த்தாலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் இவங்க என்னமோ பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது, சரிதான் பெரியமா நான் பார்த்துக்கிட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ சீனு வந்து வாமாயா கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது, டேய் நான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வரேன், நீ ஃபஸ்ட்டு கிளம்புற அப்படிங்கும்போது, என்ன வேலை அப்படிங்கும்போது, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கவும், சரி உனக்கு வந்து ஏதாவது சொன்னாகி நீ வந்து கேட்க மாட்டேன், நீ ஏதோ ஒன்று பண்ண போகிறேன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா வந்து சீனு வந்து அவங்க கிளம்பி கடைக்கு போகிறாங்க. அப்போ அவங்க மாயா பார்த்தோம்னா இவங்க 3 பேரையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு நேராக கோயிலுக்கு வரவும், அப்போ மகாலிங்கம் வந்து இவங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து இவங்க 3 பேரும் மகாலிங்கத்தை சந்திச்சு பேசிட்டு இருக்கவும், அப்போ வந்து மாயா வந்து பார்த்துருந்தாங்க, ஓஹோ இவரை பார்க்கறதுக்காக தான் இப்படி போய் சொல்லிட்டு வந்தீங்களா, இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கவும், அப்போ மகாலிங்கம் வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க சம்பந்தியமா, சீக்கிரத்திலே வந்து சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா சொல்கிறாங்க, அதுதானே எப்படி ஆரம்பிக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும், உடனே வந்து அவங்க மகாலிங்கம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, புவனேஸ்வரி வந்து மாயாமில் ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க, அதனால அவங்க ஒரு திட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கவும், என்ன திட்டம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். மகாலிங்கம் சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் மாயா கேட்டுட்டு இருக்கிறாங்க.